புனித குர்ஆன் ஷரீஃபினுடைய தொடக்க வசனங்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிரா குகையிலே தனியாக தவம் இருந்த பொழுது அவர்களுக்கு முதலாக வஹி இறங்கிய பொழுது அந்த முதல் வஹி எதை குறித்து பேசியது என்று நாம் பார்த்தால், தொழுகையை பற்றிய வஹி முதல் வஹி அல்ல, நோன்பை குறித்ததல்ல, ஹஜ்ஜி ஜகாத் போன்ற வணக்க வழிபாடுகளை குறித்த செய்திகள் முதல் வஹையில் இடம்பெறவில்லை. முதல் வஹையே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், நபியே நீங்கள் ஓதுவீராக. இக்ரா என்று சொன்னால் வாசிப்பீராக, படிப்பீராக, ஓதுவீராக என்றெல்லாம் பொருள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு நீங்கள் ஓதுவீராக. இக்ரா வரப்புக்கல் அக்ரம், உங்கள் இறைவன் உமது இரட்சகன் மிக சங்கைக்குரியவன். அல்லதி அல்லம பில் கலம், அவன்தான் எழுதுகோல் கொண்டு கல்வி ஞானங்களை கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தது அல்லாஹுதான் என்கிற முதல் வஹியே கல்வி சார்ந்த விஷயங்கள் தான் என்று சொன்னால், கல்விக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கிற எவ்வளவு உயர்ந்த இடம். உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதனையும் அதிகம் தா என்று கேட்டதாக இல்லை சரித்திரத்தில். தன் வாழ்க்கையிலே அல்லாஹ்விடத்திலே கேட்ட பிரார்த்தனைகளில் எனக்கு அதிகம் தா என்று கேட்ட ஒரே ஒரு விஷயம், அல்லாஹ்வே அதை கேட்க சொல்லி கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வக்குல், ரபியே நீங்கள் இப்படி பிரார்த்தனை செய்யுங்கள், ரப்பி ஜித்னி இல்மா, எனக்கு அறிவு ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று தினந்தோறும் துஆ செய்ய சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை அது. நாம் நித்தம் நித்தம் கேட்க வேண்டிய துஆக்களிலே கல்வி ஞானம் அதிகப்படுத்த வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா பாரக்கல்லாஹு ஃபீ யௌமின் மஸ்தத்து ஃபீஹி இல்மா, கல்வி ஞானம் அதிகமாகாத, கல்வி ஞானத்தில் எனக்கு அதிகம் ஏற்படாத, அதிக ஞானம் கிடைக்காத ஒரு நாள் அது பரக்கத்தில்லாத ஒரு நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக கல்வி ஞானம் என்பது மனிதனை உயர்வுபடுத்தக்கூடியது. யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், ஈமான்தாரிகளுக்கு ஒரு உயர்வு இருக்கிறது. அதே போல ஈமான்தாரிகளிலும் மூமின்களிலும் கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்களுக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது. அருமையான பெருமக்களே, இப்படியெல்லாம் கல்வியிலே சிறந்து விளங்கியவர்கள். இஸ்லாத்தினுடைய வரலாற்றை நாம் ஒரு காலத்தில் எடுத்து பார்த்தால், அப்பாசியத் காலம் என்று ஒரு பீரியட் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு ஹிஜ்ரி 132 இருந்து தொடங்கிய அந்த அப்பாசியத் ஹிலாஃபத், உமையாக்களின் ஆட்சிக்கு பிறகு அரபுலகத்தை ஆட்சி செய்தவர்கள் அப்பாசியாக்கள். இந்த அப்பாசியத் பீரியடிலே சுமார் 37 ஹலீஃபாக்கள் ஆட்சி செஞ்சாங்க. 525 வருடங்கள் அவர்களுடைய ஆட்சி இந்த உலகத்தில் நடந்தது. உலக வரலாற்றில் அந்த அப்பாசியத் பீரியட் என்பது பொற்காலம் என்று சொல்வான். பொற்காலம். எத்தனை பெரிய கல்வியிலும் ஆராய்ச்சியிலும் மிக சிறந்த இடத்தை வகித்தவர்கள் முஸ்லிம்கள். அந்த காலம்தான் அப்பாசியத்து காலம். பெருமக்களே, நாம் அறிந்திருக்கிறோம், உலகத்திலே இன்றைக்கு பிரபலியமாக பேசப்படுகிற துறைகள் மருத்துவத்துறை. மருத்துவத்துறை தான் இன்றைக்கு உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு துறையாக இருக்கிறது. யாராக இருந்தாலும் சரி, +2 முடிச்ச உடனே அவன் +2ல மாநிலத்திலேயே முதன்மை மார்க் பெற்ற அந்த மாணவரிடத்திலே பேட்டி காமாங்க, அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுவார். என்ன சொல்லுவார்? மருத்துவராக ஆக போறேன்னு சொல்லுவார். 10th SSLCல முதல் மதிப்பெண் பெற்றிருப்பார். என்னவாக ஆக போறீங்க? உடனே அவர் சொல்வார், நானும் டாக்டராக ஆக போறேன். எல்லோருமே டாக்டர். இன்றைக்கு மருத்துவத்துறைக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கிறது. இந்த மருத்துவத்துறைக்கே முன்மாதிரியானவர்கள் இஸ்லாமியர்கள். வரலாற்றை எடுத்து பாருங்கள். அருமையான பெருமக்களே, இப்னு அலி சீனா என்று ஒருவர் இருந்தார்.
அப்பாசியத் காலத்திலே வாழ்ந்தவர்தான். ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டு காலத்திலே வாழ்ந்தவர்கள். மிக சிறந்த கல்வியிலே உயர்ந்தவர்கள். மேத்தமெட்டிக்ஸ் மருத்துவத்துறைக்கு முன்மாதிரி அடிப்படையாக இருக்கிற அறிவியல் துறை, சயின்ஸ், அதே போல கணித துறையிலே மிக சிறந்த இடத்தை பெற்றவர்கள் முஸ்லிம்கள். இதில் இப்னு அலி சீனா அவர்கள் மருத்துவத்திலே உயர்ந்த இடத்தை பெற்றவர்கள். அவர்கள் எழுதிய ஒரு நூல் கானூனு திப் என்கிற ஒரு நூல் இருக்கு. அல் கானூனு ஃபி திப் என்கிற அந்த நூல் இருக்கிறதே, ஐரோப்பிய நாடுகளுக்கு, மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் மருத்துவ துறையினுடைய பாடத்திட்டங்களை வகுப்பதற்கான அடிப்படை நூலாக அந்த நூல் விளங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அது அரபியில் இருக்கிறது. அதே போல பல்வேறு மொழிகளிலே அது மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. கானூனு ஃபி திப் என்கிற ஒரு மகத்தான ஒரு நூல், மருத்துவ துறைக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு நூல். அதே போல உமர் ஹையாம், அதே போல ஹுவாராஸ்மி போன்றவர்கள் எல்லாம் மருத்துவத்துறை, அதாவது கணிதத்துறையிலே சிறந்து விளங்கியவர்கள். கணிதத்துறையில அல்ஜிப்ரான்னு சொல்லுவாங்க. அந்த அல்ஜிப்ராவை கண்டுபிடித்தவர்கள் இஸ்லாமியர்கள். மேத்தமெட்டிக்ஸினுடைய அடிப்படைகளை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள். இந்த நாம் பயன்படுத்தக்கூடிய நம்பர்கள் இருக்கிறதே, அரபு நம்பர்ஸ், அரபியன் நம்பர் தான் சொல்லுவாங்க. நம்ம 0 முதல் நாம் பயன்படுத்துகிற அந்த நம்பர்கள் கூட அரபிய நம்பர்கள் என்றதற்கு பெயர் என்று சொன்னால், கணிதத்துறைக்கு மிகுந்த பொக்கிஷங்களை, அறிவு சார்ந்த பொக்கிஷங்களை, கருவூலங்களை தந்தவர்கள், அடிப்படைகளை வகுத்து தந்தவர்கள் முஸ்லிம்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். The father of the modern physician என்று அழைக்கப்படுகிறார். அதாவது நவீன மருத்துவத்தினுடைய தந்தை என்று போற்றப்படுகிற இப்னு அலி சீனா அவர்கள் கணிதத்துறையினுடைய மேதைகள். வரலாற்று துறையிலே இப்படி பல்வேறு துறைகளில் முகத்திமத் இப்னு ஹல்தூன் என்கிற புத்தகத்தை எழுதிய இப்னு பத்தூதா போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள், ரஹ்லத் இப்னு பத்தூதா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு பொக்கிஷம், பயண இலக்கியமாக, டிராவல் லிட்ரேச்சர் என்று சொல்லுவாங்க, பயண இலக்கியத்தை தந்தவர்கள். உலகமெல்லாம் சுற்றி திரிந்து உலக வரலாற்றை, அதனுடைய அமைவிடத்தை குறித்து ஆழமான கருத்துக்களை உலகத்திற்கு தந்தவர்கள் இஸ்லாமியர்கள்.